தனித்து போட்டி என்று அறிவித்திருந்த அதே வேளையில் கூட்டணி அமைக்க விரும்புவோருக்கான கதவுகளையும் திறந்தே வைத்திருந்தது தேமுதிக. இந்த சூழலில் இன்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் என்று அக்கட்சியினர் அறிவித்துள்ளனர். இக்கூட்டணி விஜயகாந்த் கூட்டணி என்று அழைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோவின் அண்ணா நகர் இல்லத்தில் இன்று காலை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேடில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு வந்த வைகோ, முத்தரசன், ஜி ராமகிருஷ்ணன், தொல் திருமாவளவன் ஆகிய தலைவர்கள் அங்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் முன்னிறுத்தப்படுவார் என அந்த உடன்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. தேர்தலில் தேமுதிக 124 தொகுதிகளில் போட்டியிடுவது என்று உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் நல கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளும் 110 தொகுதிகளில் களமிறங்கும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழம் நழுவே பாலி விழும் என்று சொன்னார்கள். 8ஆம் தேதி உடனே எங்களுடைய அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியவில்லை. பழம் நழுவே விஷம் கலந்த பாலில் விழுந்து விடாது என்று சொன்னார். உடனே சொன்னார், அப்பே யோசிச்சுட்டு இருந்தேன், குருவை மிஞ்சிய சிஷ்யர் நம்மள்ட்ட இருக்கார், நம்ம சிஷ்யர் அவர் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு. அதே மாதிரி ஒவ்வொன்றிலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். இங்கே திருமாவளவன் சுட்டிக்காட்டி இருக்கிறார், நாங்கள் 4வரும் கிங் மேக்கர்ஸ். கேப்டன் அவர்கள் கிங்காக மே மாதம் 19 வெற்றி பெற்று மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியை கைப்பற்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றாக, ஒரு அரசியல் வரலாற்றை திருப்பு முனையாக அமையும். இதனைத் தொடர்ந்து பேசிய விஜயகாந்த் தமது நிலைப்பாட்டை அறிவித்தார். நானும் எத்தனையோ விட இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு பணத்தாசிக்கும் அங்க போயிட்டேன், பல போயிட்டார் விஜயகாந்த். பத்திரிகை நண்பர்களே உங்களை தர சொல்லிக்கிறேன், அப்படி வள போயிட்டாங்க. அப்புறம் சிலர்ல இந்த பக்கம் வள போயிட்டாங்க, எந்த பக்கம் வள போடலாம், மக்களோட அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோட மக்களோட கூட்டணி. இந்த கூட்டணி இனி விஜயகாந்த் கூட்டணி என்று அழைக்கப்படும் என்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அறிவித்தனர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருப்பது தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் சேர்த்து வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்று அறிவித்திருக்கிறார். ஒன்று. அடுத்து அமையப் போகிற ஆட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்பதையும் அவரும் கூறியிருக்கிறார், நாங்களும் அறிவித்திருக்கிறோம். எனவே கூட்டணி ஆட்சிதான் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் இந்த அணியை 2 தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் சேர்ந்து தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட அணியை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று நாங்கள் அழைப்போம். மக்கள் நல கூட்டணியை அதிமுகவின் பினாமி டீம் என்று சொன்னவர்கள் இப்போது வாயடைத்திருப்பார்கள். இந்த அணி அதிமுகவுக்கு எதிரான அணி என்பதை விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விஜயகாந்த் அவர்களையும் கண்டபடி விமர்சனம் செய்தவர்கள், மக்கள் நல கூட்டணியை அதற்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் இப்போது வாயடைத்து போவார்கள். இனி விமர்சிக்க முடியாது. முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறோம். அவரை முதல்வராக அமர்த்துவது இந்த கூட்டணியின் நோக்கம். அதிமுகவுக்கும் விஜயகாந்த் அணிக்கும் இடையில்தான் போட்டி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி உடன்பாட்டும் எட்டப்பட்டுள்ள நிலையில் வரும் 28ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெறும் மக்கள் நல கூட்டணியின் 5ஆம் கட்ட பரப்புரையில் தேமுதிகவும் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.